வணக்கம் அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் ஒன்று கூடும் இடமாக நேற்றில் இருந்து இன்றைக்கும் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருப்பது மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. இதில் மித்ரா சதீஷ் சொன்ன மாதிரி அவர்கள் கூறிய விடயங்களை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள். நாம் எமது தேசத்தில் வாழ்ந்த அத்தனை பேருமே இந்த மண்ணில் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு வகையில் நிம்மதியாக எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய அவர்களுடைய கல்விகளையும் நாங்கள் இந்த தேசங்களில் முழுமையாக திருப்தியோடு நாங்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரு மிகப்பெரிய வலிகளை சுமந்த இனம். அந்த இனத்திலிருந்து வந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு வகையில் எமது தாயகம் நோக்கிய அந்த கனவுகளையும் அந்த எண்ணங்களையும் சுமந்தவர்கள் பற்றி எங்களுடைய இதயங்களில் சுமந்து கொண்டுதான் இந்த இடத்தில் நாங்கள் நிற்கின்றோம். அந்த வகையில் தாயகத்திலிருந்து எல்லோருக்கும் தெரியும், முள்ளிவாய்க்கால் எங்கள் மனதை விட்டு அகலாத, மறக்க முடியாத, நாம் இழந்து எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதை எல்லாவற்றையும் இழந்து இன்றும் புலம்பெயர் தேசத்தில் நிமிர்ந்து நிற்கின்றோம். நாங்கள் எங்களுடைய கனவுகளையும் இந்த மண்ணில் சுமந்து கொண்டு எங்களுடைய தாயக மக்களை வாழ வைக்க வேண்டும், அந்த தேசம் வளமையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கோடு எல்லோரும் உழைத்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு இருப்பவர்கள் அத்தனை பேரும். அந்த வகையில் போர் சூழலில் போரால் பாதிக்கப்பட்டு சீரோ நிலையில் உருவாக்கப்பட்டு எல்லா சொத்துக்களையும் வீடுகளையும் உயிர்களையும் இழந்து தங்களுடைய தேசத்துக்காக விடுதலைக்காக போராடிய பெண்கள் இன்றும் எங்களுடைய தேசத்தில் கணவன்மார்கள் இழக்கப்பட்டு பிள்ளைகள் இல்லாமல் உரிமைகள் உடைமைகள் எல்லாம் இழந்தும் ஏதோ ஒரு வகையில் தாங்கள் வாழ வேண்டும், தங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும். அந்த சுமைகளை இறக்கியவர்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற உங்களால் தான். அந்த வகையில் எமது தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்டு போரால் தங்களுடைய கணவன்மார்களை இழந்து எத்தனையோ எங்களுடைய பெண் போராளிகள் பெண்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக மட்டக்களப்பு அந்த மாவட்டத்தில் இருந்து தங்களுடைய அதாவது கைத்தறி வெண்மதி கைத்தறி ஆலை என்ற ஒன்றை உருவாக்கி அதுவும் இந்த தேசத்தில் இருந்தவர்கள் இருக்கப்பட்டு இன்றைக்கும் தங்களுடைய அந்த மனிதாபிமானம் என்ற ஒரு வகையில் அவர்கள் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் அதுவும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இங்கே இருக்கின்றார். அவர்தான் அந்த ஆலையை உருவாக்கி அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்கி எங்களுடைய பெண்களுக்கு அவர்கள் அந்த இடத்தில் இருந்து எழும்பி மீண்டும் வர வேண்டும் என்ற நோக்கோடு அதை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த உருவாக்கப்பட்ட அவர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் கைத்தறி செய்யப்பட்ட ஆடைகள் வெண்மதி என்ற 49வது இலக்கத்தில் இருக்கின்றது. அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும், அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும், அந்த பெண்களுக்கான ஒரு ஊக்குவிப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நேற்றையில இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் சரட்டி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கான ஆடைகள் அங்கே இருக்கின்றன. சாரிகள், சாரம், வேட்டிகள், பட்டிக் சட்டைகள் என்று எல்லாமே ஒரு இடத்தில் கிடைக்கப்படுகிறது. அவர்களால் கையால் செய்யப்பட்ட அந்த ஆடைகள் இருக்கின்றது. தயவு செய்து நீங்கள் அனைவரும் அதை வாங்கும்போது அவர்களுக்கான மேலதிகமான அபிவிருத்திகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய பிள்ளை கல்வி செலவுக்கு கொடுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் இதில் வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் அதை வாங்கி சென்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போகும். எங்களுடைய தேசம் நாங்கள் இழந்த தேசத்தை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கடமையில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அதை வாங்கி செல்லுங்கள். இப்பொழுது சம்மர் வருகிறது.
கொட்டன் சாரி மிகவும் நல்லா இருக்குது. திருவிழா, கோயில், ஆலயங்கள், இனி நிகழ்வுகள், வைபவங்கள் என்று பல நிகழ்வுகள் இந்த வெயில் காலங்களில் எல்லோருக்கும் இருக்கின்றது. அதை வாங்கி செல்லுங்கள். எங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு உங்களுக்கு இந்த சம்மர் காலத்தில் நெய்யப்பட்ட சாரம் இருக்குது. அந்த கொட்டன் சாரம், பட்டிக் கோடுகள் இடப்பட்டிருக்கின்றது. அதுகளை வாங்கி செல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அதை வாங்கி செல்லுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த இடத்தில் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சீதாக்கா இவரும் ஒரு காலை இழந்து சண்டையில் காலை இழந்து நிற்பவர். ஆனால் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. நேற்றையில இருந்து இந்த இடத்துல நின்று உழைத்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லா இடத்திலும் வேண்டுங்கள், எல்லா கடைகளிலும் வேண்டுங்கள், எங்களுக்கு தேவைதான். ஆனால் நிச்சயமாக அந்த வெண்மதி என்ற இதில் வந்து நீங்கள் வேண்டும் போது தாயகத்தில் இருக்கிற கணவன்மார்களை இழந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை பார்ப்பதற்கும் அந்த அபிவிருத்தியை உயர்த்துவதற்கும் உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சீதாக்கா நீங்கள் பேசுங்க. எங்கள் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். உண்மையாகவே சந்திரிகா நிறைய சொல்லி போட்டா. உண்மையாகவே நாங்கள் 2 நாள் இந்த சமூக சேவை செய்கிறோம். நாங்கள் இன்னவோ ஏதோ ஒரு வகையில் இந்த தப்பி பிழைச்சி இங்கே வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நல்ல வடிவாக ஓட்டி கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து கணவன்மாரை இழந்த பெண்கள் வந்து உண்மையாகவே வாழ்வாதாரத்துக்கு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த தொழில் வாய்ப்பு போட்டு கொடுத்து இப்படியான ஒரு உடுப்புகளை கொண்டு வந்து உண்மையாக அந்த உடுப்புகளை நாங்கள் அணிந்து அதை பெருமைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏனெண்டா அவர்கள் அந்த வலி வந்து அந்த நாட்டில் இருக்கத்தான் தெரியும். ஏனெண்டா எல்லாருமே நாங்கள் ஒரு வலியை உணர்ந்து வந்தாக்கள்லாம் ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிறார்கள்லாம். அந்த ஹெல்பிங் மைண்டில் நாங்கள் ஒவ்வொரு விலையில் தான் அந்த சாரீஸ் இருக்குது. எல்லாம் சரியான சீப்பான சாரீஸாக தான் இருக்குது. 20 பவுண்ட்ஸில் இருந்து 35 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அதை விட சாரம் வந்து 15 பவுண்ட்ஸில் இருக்குது. பேட்டிக் சாரம் இருக்குது 15 பவுண்ட்ஸில். அதை விட ஒரு கவுன் எங்களோட ஃபுல் கவுன் இருக்குது, மற்ற நைட்டி இருக்குது. அப்படி எல்லாமே அவை தங்களோட கைத்தறி தங்களோட கையால் நெய்து தந்திருக்கணும். அவங்க இந்த வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கு நிறைய நாங்கள் சொல்லி போட்டோம். நிறைய அட்வர்ட் போய்கொண்டிருக்குது. நிறைய நாங்கள் இந்தியாவிலெல்லாம் போய் நிறைய சாரிகள் விலை கொடுத்து வேண்டுறோம். ஆனால் அவை இந்த வாழ்வாதாரத்துக்கு அவை ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இதுக்கு தான் நாங்கள் செயல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது மக்களுக்கு போய் சேர்ற இல்லை. இது வந்து எந்த ஒரு லாப நோக்கத்திலையும் நாங்கள் இந்த இது செய்ய இல்லை. எல்லாம் சேரிட்டிக்கு தான் போகுது. ஆனபடியாக நீங்கள் உதவிக்கரம் கொடுக்கணுமென்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்து அந்த ஆடைகளை வாங்கிக் கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடும், மற்றது இங்கே பல ஆண்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த சாரத்தை வந்து வாங்குங்கள். பழக்கமில்லாதவர்கள் வாங்கி அதை பழகிக்கொள்ளுங்கள். எங்களோட தாயகத்தில் அது எங்களுக்கு ஒரு சுதந்திரமான உடுப்பாக ஆண்கள் விரும்பிக் கொள்கிறவர்கள். கண்டிப்பாக அது எங்களுடைய கலாச்சாரமான உடுப்பு தான் அவைகள் எல்லாமே. நிச்சயமாக பழக்கமில்லை என்று பல பேர் சொன்னார்கள். சாரம் உடுத்த எங்களுக்கு பழக்கமில்லை என்று பழகிக்கொள்ளுங்கள். நாங்கள் எப்படி வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு வந்து சிலதை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களோ அதை மீண்டும் தாயகத்தில் நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மீண்டும் நீங்கள் வாழணும். அதை வாங்கி பழகிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்தியோடு அந்த ஆடைகள் எல்லாம் முழுமையாக விற்பனை செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம்.